வந்து அதிகமாக வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மோசடியான செயல் தான் நடந்துட்டு இருக்குது. இது தொடர்பாக வந்து நான் 2012 புகாராக கொடுத்துட்ருக்கேன். ஜீவோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே இருக்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2 அதிக நிச்சயமாக இருக்காது. ஏற்கனவே ஓடிட்டு இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் தான் ஓட்ட போகிறாங்க. வணக்கம். இப்போது என்எஸ்எம் டிவி சேனலுக்காக அதாவது தனியார் பஸ் மினி பஸ்ஸுனுடைய கட்டண உயர்வுக்காக அரசனுடைய தனியார் மையம் ஆக்குவதற்காக துடிக்கிறது என்று சமூக ஆர்வலருமான பால்பாண்டி அவர்கள் வந்து நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அவர்கிட்ட வந்து மினி பஸ் கட்டண உயர்வு, விபத்து காப்பீடு, பயணியர் விபத்து காப்பீடு பற்றி நம்ம கேட்டு அறிவதற்காக அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போது சமீபத்தில் வந்து அரசு வந்து மினி பஸ்ஸுகளை வந்து அதிகமாக வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க. இப்போது மினி பஸ் கட்டண உயர்வும் அதன் அடிப்படையிலே வந்திருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். என்எஸ்எம் டிவி நேயர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கம். நான் வந்து கிட்டத்தட்ட 2010 பொது சேவை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த அடிப்படையில் வந்து எனக்கு கிடைச்ச தகவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பஸ் கட்டணம், மினி பஸ் கட்டணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மோசடியான செயல் தான் நடந்துகிட்டு இருக்குது. இது தொடர்பாக வந்து நான் 2012 புகாராக கொடுத்துட்ருக்குறேன். எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கலை. 2014 அதாவது 2015 ஒரு தொகுப்பாக எடுத்து இப்போ சமீபத்தில் கூட 2024 டிசம்பர் 9 நம்ம உள்துறை செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர் உள்துறை அவர்களுக்கு வந்து 155 பக்கங்களோட ஒரு மனு ஒன்று அனுப்பிச்சிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எந்த பதிலும் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த மினி பஸ் கட்டணம் வந்து 2010 நியமனம் பண்ணது. அவங்களுக்கு சாலை வரி அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியான சாலை வரி. இந்த பஸ் இயக்கம் அப்படின்னு எடுத்திங்கன்னா பெரிய பஸ் போக முடியாத இடத்துல குறுகலான சாலைகள் இயக்கிறதுக்காக சின்ன பஸ் அப்படின்ற ஒரு ரீதியில் இது வந்து இந்த திட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. இது உள்வட்ட சாலை அப்படின்ற நிலையில் இது இயக்கப்படுது. ஆனால் இன்றைக்கி வந்து அது எல்லாமே மாறிடுச்சு. அந்த உள்வட்ட சாலை அப்படிங்கிறதெல்லாம் போய் இன்றைக்கி நேர்வழி அப்படிங்கிற ரூட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து சில மாதங்களுக்கு முன்பு வந்து சில நாட்களுக்கு முன்பு போக்குவரத்துறை அமைச்சர் வந்து சிவசங்கர் வந்து சொல்லியிருக்கிறாரு, பிற மாநிலங்களில் தான் ₹1 ₹2 மாதிரி ஏற்றுறாங்க, தமிழ்நாட்டில் வந்து 10 பைசா 20 பைசா தான் அதிகமாக உயர்வு வருது, கட்சியினுடைய அடிப்படையில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து ஏட்டளவில் வந்து சரியாக இருக்கும். ஆனால் செயல் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது மினி பஸ்க்கு வந்து இது வரைக்கும் கட்டண உயர்வே கிடையாது. அதே நேரத்தில் மினி பஸ்ஸுக்கு வந்து அரசு நிர்ணயம் பண்ண கட்டணத்தை வந்து இவங்க 2012 யாரும் வசூலிக்கிறதில்ல. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னா, இது வந்து இந்த ஜீவோ, இது வந்து 2010 போட்ட ஜீவோ. இதில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே இருக்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2, அதிகபட்சம் ₹5 கீழே இருக்குது, 20 கிலோமீட்டர் வரைக்கும். இந்த ₹2 அப்படிங்கிறது யாரும் வசூல் பண்ணுறதே கிடையாது. ஆரம்ப கட்டணம் இந்த ₹5 தான். இந்த ₹5 தான் வசூல் பண்ணுறாங்க. இந்த ₹5 பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த 20 கிலோமீட்டர் அப்படின்ற கணக்குக்கு வந்தீங்கன்னா ₹20 வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க. இது வந்து 2012 நான் டாக்குமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கிறேன், கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்ருக்கிறேன். எதுக்குமே யாருமே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது 100% உண்மை. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பயணிகள் வந்து நஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பயணிகள் படுற நஷ்டத்துக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. 10 காசு 20 காசு உயர்த்துறதா சொல்கிறது ஒரு பொய் அப்படின்றதுக்கு இன்னொரு ஆதாரம். இப்போ புதுசாக போட்டிருக்கிற இந்த பயண கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ₹2ங்கிறது ₹4 உயர்த்தியிருக்கிறாங்க. இதில் எப்படி 10 காசு 20 காசு வரும்? இதில் இந்த ₹5 இருந்த கட்டணம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ₹10 அப்படிங்கிறதுக்கு உயர்த்தியிருக்கிறாங்க. இந்த ₹10 வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி
தனியார் பஸ் மினி பஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த கட்டண உயர்வை நாங்கள் ஏற்க இயலாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையாக கொடுக்குறாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்து அவங்க வாங்கிட்டு இருக்கிறது வந்து ஆரம்ப கட்டணம் 5 ரூபா, அதிகபட்ச கட்டணம் 20 ரூபாய் அப்படிங்கிறது தான் அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அரசு 10 ரூபாய் அதிகபட்ச கட்டணம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணால், அரசு நிர்ணயம் பண்ணாங்க அப்படின்னா இது எப்படி? அரசு வந்து 10 ரூபாய் அதிகபட்ச கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க வாங்கிட்டு இருக்கிறது அதிகபட்ச கட்டணம் 20 ரூபாய் நிர்ணயம் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதையே சீர்படுத்த முடியாமல், சீர்படுத்துறதுக்கு முன்னாடி இது 10 ரூபா வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்றது இன்னொரு பக்கம். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டு யாரும் கேட்டுறாதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இந்த மினி பஸ் திட்டம் அறிவிச்சப்போ இதுக்கு வந்து பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லிட்டு சென்னையில் வச்சுருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் போயிட்டு இதே மாதிரி இது டிக்கெட்டையும் வச்சு இந்த ஜிஓவையும் வச்சு 20 ரூபா வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் உதவி ஆணையர் விதிகள் அவர்கிட்ட நேர்லேயே கொடுத்துட்டு, இந்த திட்டம் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த பயண கட்டணத்தை முறைப்படுத்துங்க, முறைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதிய வழித்தடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த இதை எதுக்குமே உள்ளே போகாமல் இன்றைக்கி புதுசாக வந்து வழித்தடம் கொடுத்துருக்குறாங்க. அதில் திருப்பூருக்கு 85 மினி பஸ் கொடுத்துருக்குறாங்க. 85 மினி பஸ் வந்து புது வழித்தடம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 85 மினி பஸ் வந்தது அப்படின்னா பொதுமக்களுக்கானதாக நிச்சயமாக இருக்காது. ஏற்கனவே ஓடிட்டு இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் தான் ஓட்ட போகிறாங்க. அரசு போக்குவரத்து கழகம் முற்றிலுமாக அழிக்கப்படும். இந்த நிலை மாறணும் அப்படின்றது என்னோட கோரிக்கை. இப்போ இந்த கட்டணத்தில் வந்து விபத்து காப்பீடு, பயணியர் விபத்து காப்பீடு இருக்கா இல்லைங்களா? இது தமிழ்நாடு அரசுக்கு வந்து எவ்வளோ வந்து நிதி தனியாக ஒதுக்குது? தனியார் பேருந்து இந்த காப்பீட்டு முறைகளை வந்து பயன்படுத்துதா பயணிகளுக்கு? அதாவது மினி பஸ்ஸுக்கு வந்து விபத்து காப்பீட்டு நிதி அப்படின்றது இல்லை. நம்ம டவுன் பஸ்ஸு, மப்சல் பஸ்ஸு இந்த மாதிரி, அதாவது நார்மல் பஸ்ஸுக்கு வந்து அந்த விபத்து காப்பீட்டு நிதின்னு சொல்லி 2018 நிர்ணயம் பண்ணுறாங்க. நிர்ணயம் பண்ணி அதை தனியாக ஒரு கட்டணமாக உருவாக்கி அதுக்குன்னு ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க. அந்த ஜிஓ படி பயண கட்டணம் நிர்ணயம் பண்ணி வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பயண கட்டண உயர்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் 3 ரூபாயிலிருந்து 4 ரூபா, 4 ரூபாயிலிருந்து 5 ரூபா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதிகபட்சம் ஒரு பயணிக்கு 1 ரூபாய் அப்படிங்கிறது மட்டும்தான் அரசாங்கம் அரசாணையில் வெளியிட்டிருக்குது. ஆனால் ஆர்டிஓ கொடுத்துருக்கிறது 1 ரூபாய் அதிகபட்ச கட்டணம் கிடையாது, 5 ரூபாய் வரைக்கும் உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. அதில் மப்சல் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு கோயம்புத்தூருக்கு வந்து 31 ரூபா 60 காசு தான் பயண கட்டணம் வரும். ஆனால் 33 ரூபா வந்து நம்ம ஆர்டிஓ வந்து பயண கட்டணம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பஸ்ஸில் வாங்குறது 36 ரூபாய். இது வந்து ஒரு தனியார் பஸ்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பயண கட்டண பட்டியல். இது வந்து இப்போ அத்தாரிட்டி இவ்வளோ கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. இதையே வந்து தனியார் பஸ் உரிமையாளர்கள் வசூலிக்கிறதில்ல. இது ஆர்டிஓட்ட கேட்டால் இந்த 1 ரூபா கூடுதல் எதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டால், விபத்து காப்பீட்டு நிதி வசூலிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதுக்காக நான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட், பரவாயில்ல, கொடுத்துட்டீங்க, வசூல் பண்ணுறாங்க. அந்த நிதியை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஓ 69 2018 போட்டிருக்கிறாங்க. அதன்படி இவங்க வந்து தனிக்கணக்காக தான் பராமரிக்கணும். ஆனால் தனிக்கணக்காக யாராவது பராமரிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இது தொடர்பாக இப்போ சமீபத்தில் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆர்டிஐயில் கேட்டு 6 மாதம் கழித்து அதை வந்து அனைத்து அரசு போக்குவரத்து கழகத்துக்கும் அனுப்பிச்சு, அனைத்து அரசு போக்குவரத்து கழகத்துலையும் என்னோட கையெழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாங்க. திருப்பி அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் கையெழுத்து போட்டு திருப்பி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது. மொத்தத்தில் இந்த தனியார் விபத்து காப்பீட்டு நிதியின் வசூல் பண்ணுறதும் எந்த பதிவும் அதாவது எந்த பாதுகாப்பும் கிடையாது. அரசு போக்குவரத்து கழகம் எந்த பாதுகாப்பும் வச்சிருக்கலை. இந்த நிதி பயணிகளுக்கு கிடைக்கப்படலை. இது வந்து பயணிகளுக்கு கிடைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் 2018 இப்போ வரைக்கும் விபத்து காப்பீட்டு நிதி, அதாவது விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டதுக்கு இது தொடர்பான பதிவுகள் எதுவும் பராமரிக்கப்படவில்லை, மொத்த வரியில் பதில் கொடுத்துட்டார். அப்போ இதில் உண்மை நிலை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த விபத்து காப்பீட்டு நிதி யாருக்கிட்டையும் பராமரிக்கப்படவில்லை, வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எத்தனை வருஷம் கழிச்சு முடியும்னு தெரியாது. இதில் தப்பு பண்ண அதிகாரிகள் எங்கே சிக்கிடுவாங்களோ, அவங்கள சிக்க வச்சிருவோமோ அப்படின்ற ரீதியில் மாவட்ட நீதிமன்றமும் அந்த தகவலை வழங்க மறுத்திருக்கிறது. இந்த விபத்து காப்பீட்டு நிதி
குறைஞ்சபட்சம் அதாவது உயிரிழப்புக்கு 5 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் என்பது தான் இந்த விபத்து காப்பீட்டு நிதியோட ஒரு அம்சம். ஆனால் இந்த அம்சம் 100% செயல்படலை. தனியார் பஸ் உரிமையாளர்கள் பஸ் விபத்து நடந்தப்பவும் சரி, அதாவது அவங்களுக்குள்ள அந்த பயண நேரங்களில் வந்து சில நேரங்களில் வந்து ஒவ்வொரு பஸ்ஸுக்கு டைம் கீப்பில் வந்து பொது இடங்களில் சண்டைகள்லாம் நடக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர் தான் வந்து வட்டார போக்குவரத்து ஆணையர் அப்படின்ற அதிகாரம் பெற்றவர். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்குறோம். ஆனால் அவரும் கண்டுக்கிறதில்ல. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 1972 இப்போ நம்ம இருக்கக்கூடிய பஸ்ஸுக்கு வந்து டைமிங் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைமிங் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எடுக்க முடியாது. இதனால் அதிவேகம் அதிகமான விபத்துக்கள் ஏற்பட்டு இருக்குது. இந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கான நடவடிக்கையும் முயற்சிகளும் மாவட்ட நிர்வாகமோ போக்குவரத்து கழகமோ எடுக்கப்படுறதில்லை. இந்த விபத்து காப்பீட்டு நிதியை வழங்குறதுக்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அரசு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நீதிமன்றங்கள் நேரடியாக இதில் தலையிட்டு இந்த வழக்கை, அதாவது இந்த செய்தியின் அடிப்படையில் இதை ஒரு வழக்காக எடுத்து நடத்தினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். இப்போ நான் கலெக்டர்கிட்டையும் தலைமை செயலாளர் வரைக்கும் வச்சுருக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக அந்த கோரிக்கை வச்சேன் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதாவது 4 மாதத்தில் தனியார் பேருந்து பயண கட்டண உயர்வை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அரசு போட்டிருக்கிற ஏற்கனவே வசூல் பண்ணி சொல்லி உத்தரவு போட்ட 33 ரூபாயை வசூலிக்காமல் 36 ரூபா வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூருக்கு. அதே மாதிரி டவுன் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் வசூலிக்கப்பட வேண்டிய இடம் அதுக்கு 5 ரூபா வசூல் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா திருப்பூர்லேருந்து அவினாசிக்கு வந்து ஏற்கனவே 8 ரூபா வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 9 ரூபா தான் வசூல் பண்ணணும். இன்சூரன்ஸோட சேர்த்து 10 ரூபா வசூல் பண்ணலாம். ஆனால் ஒரு பஸ்ஸில் 12 ரூபா வசூல் பண்ணுறாங்க, இன்னொரு பஸ்ஸில் 13 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பல்லடத்துக்கும் அதே நிலை தான். இது தொடர்பாக ஆர்டிஓ சவுத் ஆர்டிஓவில் கொடுத்துருக்குறாங்க. அந்த பேப்பரையும் கொண்டுட்டு போய் தலைமைச் செயலாளர் வரைக்கும் கொடுத்தாச்சு. ஒரு நிறுத்தத்துக்கு, அதாவது ஒரு பயணி ஒருவருக்கு 1 ரூபாய் உயர்வு அப்படின்றதெல்லாம் போய் 5 ரூபா வரைக்கும் அதிகப்படியாக பயண கட்டணம் வசூல் பண்ணிக்கிறதுக்கு ஆர்டிஓவே அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இந்த மோசடிகளை சீர்படுத்தணும். இதை சீர்படுத்தி அதிக பயண கட்டணம் செலுத்தி பயணிகள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க செலவு பண்ண இந்த கட்டணத்தை ஈடு செய்கிறதுக்காக அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு பயண கட்டண உயர்வை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் முன்வர வேண்டும். இந்த பயண கட்டண உயர்வை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற உத்தரவை திரும்ப வாங்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நீதிமன்றங்கள் பொதுமக்களையும் பயணிகளையும் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த கோரிக்கையை நீதிமன்றத்துக்கு வைக்கிறேன்.